இதில் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஃபார்ச்சுனர் காரே வருங்க, பெரிய டாடா ஏசி வர்ற அளவுக்கு பெரிய லாரியே ஏத்தலாம் போல இருக்கு. ஒரு பெரிய கார் பார்க்கிங். இன்னைக்கு இவ்வளோ பட்ஜெட்டில் ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சாங்கன்னா இந்த மாதிரி ஒரு எலிவேஷனோட இந்த மாதிரி ஒரு கார் பார்க்கிங்கோட இன்னைக்கு எல்லாருக்குமே வீடு தேவைப்படுது. நீங்கள் எவ்வளோ பெரிய வீடு வாங்கினாலும் கார் கம்பல்சரி இன்னைக்கு எல்லாட்டுமே இருக்குது. காரை வெளியில் நிப்பாட்டுறதுக்கு அவங்களுக்கு ஒரு மனசு இருக்காது. ஸோ அதனால் வீடுக்குள்ளேயே இந்த கார் பார்க்கிங் அளவு மட்டும் 20க்கு 15 அடிங்க பெரிய ஃபார்ச்சுனர் காரே நிற்கும். ஸோ இப்போ நீங்கள் பகலில் பார்க்கறத விட நைட்டு பார்த்தீங்கன்னா அங்கங்கே லைட் நல்லா. ஸோ நம்ம இந்த பக்கம் நீங்கள் வியூ பார்த்தீங்கன்னா அப்படியே டேரெக்டாக வீட்டு பக்கம் பார்த்தீங்கன்னா ஊட்டியினுடைய வியூ லொக்கேஷன் இருக்கும். ஊட்டி, குன்னூர், மஞ்சூர் அந்த ஏரியா ஃபுல்லாக நல்லா தெரியுங்க. இதில் உங்களுக்கு சிமினி இன்னைக்கு இருக்க ட்ரெண்டில் சிமினியில் வந்து உங்களுக்கு அந்த கரைப்படாத அளவுக்கு பண்ணியிருக்கோம். கஃபோர்டு ஒர்க்கு மேக்ஸிமம் மீதி இருக்கிற எல்லா ஏரியாவுமே கஃபோர்டு கவர் பண்ணியிருக்கோம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் என்ஆர்பி மெம்பன். இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும், நான் எல்லா வீடியோ சொல்கிற மாதிரி. ஸோ இடம் வாங்கணும், வீடு கட்டணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக அந்த கனவு நிறைவேறும். ஸோ இந்த வீடியோ என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா வந்து இந்த லொக்கேஷன் தான் செம்ம ஸ்பெஷலு. ஸோ எல்லாருக்குமே வந்து ஊட்டினாலே வந்து ஒரு பயங்கர ஒரு இதுவாக இருக்கும். ஸோ அதே மாதிரி ஊட்டி பக்கத்தில் தான் இந்த லொக்கேஷன். ஸோ எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா வந்து காரமடை டீச்சர்ஸ் காலனி தான் வந்து இந்த சைட் அமைஞ்சிருக்கு. ஸோ இங்கே என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இங்கே சுற்றி பார்த்தீங்கன்னா வந்து வீடு இங்கே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் எக்கச்சக்கமான வீடு வந்துருச்சு. அதில் வந்து லேண்ட் இல்லை. ஸோ கட்டின வீடோட வந்து ஒரு சூப்பரான ஒரு பட்ஜெட்டில் அதுவும் செம்மையாக சூப்பராக கட்டியிருக்காங்க. ஸோ அந்த வீட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த வீடு வந்து ரெடி டு மூவ், நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. ஸோ இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஸோ உடனே அமௌண்ட் பே பண்ணிங்கன்னா போதும், பால் காய்ச்சிட்டு அடுத்த நாளே வந்து உள்ளே வந்துடலாம். ஸோ இதெல்லாம் என்ன ப்ரைஸு, ஸோ எப்படி லோன்லாம் ஆப்ஷன்லாம் எப்படி, ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம கேஸ் சொல்ல போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் தான் சொல்ல போகிறேன். ஸோ அவரை கூப்பிட்டுருவோம் வாங்க. வணக்கண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும், சூப்பராக சூப்பர். நானும் சூப்பராக இருக்கேன். ஸோ உங்களை பற்றியும் நம்ம என்ன ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அதை பற்றி சொல்லுங்கள் டீட்டெயில். இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி வீடு வாங்கணுங்கிறது இன்றைக்கி எல்லாருடைய மிகப்பெரிய கனவு. ஸோ நிறைய பேருக்கு இடம் வாங்கி வீடு கட்டுற டைம் ஸ்பேஸ் இருக்காது. பட் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வீடு இருக்குமா அப்படிலாம் டைம் இல்லாமல் இருக்கும். ஸோ நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த வீடு ரெடி டு ஆக்குப்பையில் இருக்குது. இது எங்கே இருக்குன்னா கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோடு காரமடை டீச்சர்ஸ் காலனியில் பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு 5 to 10 minutes ரீச் பண்ணுற மாதிரி ஒரு பெரிய கம்யூனிட்டிக்குள்ளே இந்த வீடு ரெடி டு ஆக்குப்பையில் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து ஆல்ரெடி ஒரு 3 to 4 வீடு ரெடி டு ஆக்குப்பையில் இருக்குது. இந்த வீடு ரெண்டும் சேம் அளவு தான். வீடுத்தினுடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா 3.5 சென்ட் இடம், 34 அடி அகலம், 45 அடி லென்த்து. ஸோ அகலம் ஏன் நம்ம சொல்கிறோம்னா இவ்வளோ ஃப்ரண்டேஜ் இருக்குன்னா வீடு நல்ல லக்ஸரியாக இருக்கும், நல்ல எலிவேஷனும் செம்ம லுக்காக இருக்கும். ஸோ 3.5 சென்ட் இடத்துல ஒரு 1250 ஸ்கொயர் ஃபீட் வீடு ஃபுல்லி ஃபர்னிஷ்டு, மாடலர் கிச்சன், வாட்ரூப், ஃபால் சீலிங், டிவி யூனிட், சிமினி எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்கு. சார் சொன்னது மாதிரி வாங்கணும்னா வந்து எதுவும் எக்ஸஸாக போய் நமக்கு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, எல்லாமே ரெடியாக இருக்கு. சார் சொன்ன மாதிரி நீங்கள் இமீடியட்டாக ரிசர்வ் பண்ணிவிட்டு இன்றைக்கி நீங்கள் ரிசர்வ் பண்ணுறீங்கன்னா நாளைக்கு நீங்கள் வீடு பால் காய்ச்சலாம். ஸோ அந்த மாதிரியான வீட்டினுடைய பட்ஜெட்டு 58,50,000 கொடுக்குறோம். நம்ம சேனல் பார்த்துட்டு வரவங்களுக்கு ஒரு பெஸ்ட் நெகோசியேஷன் இருக்குது. நீங்கள் வீடை உள்ளே போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்து கட்டியிருக்கோம். எக்ஸாம்பிள் கஸ்டமருக்கு இது பிடிச்சா எலிவேஷன் நல்லா இருக்குமா, இந்த ஃபால் சீலிங் நல்லா இருக்குமா, மாடலர் கிச்சன் இப்படி பண்ணலாமா, இந்த மாதிரி கலரு, டிசைனு, டைல்ஸு எல்லாமே பார்த்து பண்ணியிருக்கோம். பெரிய கார் பார்க்கிங்கோட 3.5 சென்ட் இடத்துல 1250 ஸ்கொயர் ஃபீட் வீடு. நீங்கள் இங்கே இடம் வாங்கி வீடு கட்டினாலுமே இந்த பட்ஜெட்டுக்கு கூட தான் வரும், கம்மியாக வராது. ஸோ நம்ம வந்து ஒரு 3 வீடு 4 வீடு பண்ணதுனால இது ஒரு காம்பேக்டான பட்ஜெட்டில் பண்ணியிருக்கோம். இதுக்கு நீங்கள் ஒரு 5 to 6 லட்ச ரூபா முன்பணம் வச்சுட்டு மீதி எல்லாம் லோன் போய்க்கலாம். ஸோ உங்களுக்கு லோன் போய்க்கலாம். உங்களுக்கும் லோன் எலிஜிபிலிட்டி இருக்கணும். நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்கன்னா ப்ராப்பர்ட்டிக்கும் எலிஜிபிலிட்டி இருக்கணும், உங்களுக்கும் எலிஜிபிலிட்டி இருக்கணும். ஸோ உங்களுக்கு லோன் இஎம்ஐ கேப்பபிலிட்டியில் எலிஜிபிலிட்டி இருந்தால் தாராளமாக நீங்கள் 5 லட்ச ரூபா முன்பணம் வச்சுக்கிட்டு இந்த வீடை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 2 வீடும் ஒரே மாதிரி தான் இருக்கும், டைல்ஸ் பெயிண்ட் கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். அது போக இன்னும் 2 வீடு இருக்குது. ஸோ இது இல்லாமல் நீங்கள் கோயம்புத்தூரில் இடம் வாங்கி வீடு கட்டணும் அப்படின்னாலும் நம்மக்கிட்ட சாருடைய சேனலில் நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்குது. 20 லட்ச ரூபாயிலேருந்து நம்ம கட்டி கொடுக்குறோம். எங்கெங்கெல்லாம் அவினாசி ரோடு, பொள்ளாச்சி ரோடு, சக்தி ரோடு, மேட்டுப்பாளையம் ரோடு, கோயம்புத்தூரில் நம்ம அந்த மாதிரி ஒரு 8-10 லொக்கேஷனில் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு வாங்கி கட்டணும் ஆனால் 20 லட்ச ரூபா தான் என்னுடைய பட்ஜெட் அப்படின்னாலும் நம்மக்கிட்ட இருக்குது. பட் இந்த வீடியோ முழுக்க இந்த ரெடி டு ஆக்குபை வீடு சம்மந்தமாக தான் இருக்கும். நீங்கள் கோயம்புத்தூரில் பட்ஜெட்டு கம்மியாக இடமோ வீடோ தேவைப்பட்டாலும் என் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிவிட்டு நேரில் வந்து விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி நம்ம வாங்கி கொடுக்க முடியும். பட் இப்போ நம்ம வீட்டில் பார்க்க போகிறது இந்த வீடை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். 3.5 சென்ட் 58 லட்ச ரூபா பட்ஜெட்டுங்க. சூப்பர். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எலிவேஷன் ஆகட்டும், ஸோ உள்ள ஆகட்டும் எல்லாமே பிரம்மாண்டமாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம கட்டினா கூட இந்த அளவு நம்ம பார்த்து கட்டுவோமான்னு தெரியல, அவ்வளோ சூப்பராக கட்டிருக்காங்க. ஸோ என்னடா நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கீங்க, எப்போதான்டா வீடு காட்டுவீங்கன்னு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ இப்போ நம்ம தான் பார்க்க போகிறோம், பார்த்துலாமா? கண்டிப்பாக வீடை பார்த்துலாம். முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேட்டுங்க. நீங்கள் ஒரு பெரிய ஃபார்ச்சுனர் கார் உள்ளே போனாலுமே அந்த கேட்டு வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல், இப்போ எக்ஸாம்பிள் ஓப்பன் பண்ணுற பாருங்கள், இதில் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஃபார்ச்சுனர் காரே வருங்க,
பெரிய டாடா ஏசி வர்ற அளவுக்கு பெரிய ஒரு லாரியே ஏத்தலாம் போல இருக்கு. ஆமாங்க, ஒரு பெரிய கார் பார்க்கிங். இன்னைக்கு இவ்வளோ பட்ஜெட்டில் ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சாங்கன்னா இந்த மாதிரி ஒரு எலிவேஷனோட இந்த மாதிரி ஒரு கார் பார்க்கிங்கோட இன்னைக்கு எல்லாருக்குமே வீடு தேவைப்படுது. நீங்கள் எவ்வளோ பெரிய வீடு வாங்கினாலும் கார் கம்பல்சரி இன்னைக்கு எல்லாட்டுமே இருக்குது. காரை வெளியில் நிப்பாட்டுறதுக்கு அவங்களுக்கு ஒரு மனசு இருக்காது. ஸோ அதனால் வீடுக்குள்ளேயே இந்த கார் பார்க்கிங் அளவு மட்டும் 20க்கு 15 அடிங்க. பெரிய ஃபார்ச்சுனர் காரே நிற்கும். ஸோ ஒரு பெரிய கேட்டுக்கு உள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு போர்ட்டிகோவில் இந்த மாதிரி போர்ட்டிகோ டைல்ஸ் எல்லாமே நம்ம பார்த்து பண்ணியிருக்கோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம வழுக்காமல் நல்லா நீட்டாக கோல்டன் கலர் பீடிங் கொடுத்து பண்ணியிருக்கோம். வெளியில இருக்குன்னு சொல்லிட்டு சிம்பிளா விடாம இதுவே பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே வால் டைல்ஸ் ஃபுல்லாவே ஒட்டியிருப்போம். ஃபுல்லா கிராண்டா இருக்கு. ஆமாங்க, ஃபுல்லாவே ஒட்டியிருப்போம். அதில் உங்களுக்கு வெளியில உங்களுக்கு காலிங் பில்லு லைட்டு எல்லாமே ப்ராப்பராக பண்ணி கொடுத்தாச்சு. இந்த பக்கம் ஒரு இபி செட்டிங் தனியாக கொடுத்துருக்கோம். இப்போ மழை பெஞ்சு தண்ணி உள்ளே வந்தாலுமே உங்களுக்கு இபிக்குள்ளே வராதுங்க, அந்த அளவுக்கு ப்ராப்பராக கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கார் பார்க்கிங் எதுக்கு இன்றைக்கி நான் ஸ்பெஷலாக காமிக்கிறேன்னா, இன்றைக்கி வீடு வாங்குகிற நிறைய பேருக்கு பெரிய லெவலில் வீடு வாங்கிடுவாங்க, ஆனால் காரை வெளியில் தான் நிப்பாட்டியிருப்பாங்க. ஸோ ஒரு பெரிய ஃபார்ச்சுனர் கார் வச்சுருக்கீங்க, இல்லை ஒரு சின்ன காரே வச்சுருக்கீங்க, 2 டூ வீலர் வச்சுருக்கீங்கன்னா இந்த கார் பார்க்கிங்கில் தாராளமாக கட்டிக்கலாம். இந்த கார் பார்க்கினுடைய அளவு 20க்கு 15, ஒரு பெரிய கார் பார்க்கிங் தான். ஸோ உள்ளுக்குள்ளே வந்தீங்கன்னா ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்கோம். இது வந்து வடக்கு பார்த்த வாசல் வீடுங்க. இந்த டோர் வந்து வடக்கு பார்த்து இருக்குது. ஸோ முன்னாடி கேட்டில் திறந்தோன்னா வடக்கு பார்த்த வாசலில் உள்ளுக்குள்ளே வந்தீங்கன்னா ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஹால் அளவு வந்து பார்த்தீங்கன்னா 16க்கு 16. ஸோ 16க்கு 16 வந்துடும். 16க்கு 16. இன்னைக்கு நீங்கள் வீடு பார்த்துட்டு இருக்க எல்லாருடைய கனவு என்னன்னா ஹால் பெருசாக இருக்கணும் தான். ஏன்னா சொந்தக்காரங்க வர்றாங்க, நம்ம ரிலேட்டிவ்ஸ் இல்லை ஆஃபீஸ் கொலிக் வந்தாங்கன்னா யார் வந்தாலும் முதல்ல ஆஃபீஸில் சோஃபா போட்டு உட்காரணும்னு நினைப்பாங்க. ஸோ இந்த ஹாலை பொறுத்த வரைக்கும் 16க்கு 16ல் ஒரு டிவி யூனிட் இந்த ஹாலுக்கு மேட்சபிளாக கொடுத்துருக்கோம். மேலே ஒரு ஃபால் சீலிங் கொடுத்துருக்கோம். ஃபால் சீலிங்குமே ரொம்ப கசகசன்னு கொடுக்காம ஒரு நீட்டாக கொடுத்துருக்கோம். செம்மையாக பண்ணிருக்காங்க. நீட்டாக கலரிங் இந்த பெயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்கோம். அப்புறம் மெயினாக ஹாலில் இருந்தே சாமி கும்பிட்ற மாதிரி ஒரு பூஜா ரூம் தனியாக கொடுத்துருக்கோம். பூஜா ஸ்டாண்டோட கொடுத்துருக்கோம். நீங்கள் இங்கே இருந்துட்டு எல்லாருமே சாமி கும்பிடலாம். ஒரு ரூமில் கொடுத்துட்டோம்னா அங்கே இருக்க ஒரு 4-5 பேர் தான் உள்ளே போய் கும்பிட முடியும். இது ஹாலில் இருக்கும்போது எல்லாருமே கும்பிடலாம். ஸோ ஒரு ஹால் உங்களுக்கு தேவையான ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். பெரிய சோஃபா போட்டுக்கலாம், ஒரு ஃபேமிலி ரிலேஷன் யாராவது வந்தாலும் இங்கே உட்காந்துக்கலாம். 16க்கு 16 ஹால் கொடுத்துருக்கோம். இது டைல்ஸ் கலரே பார்த்தீங்கன்னா வந்து நல்லா ப்ரௌனாக நார்மலாக உங்களுக்கு அழுக்கு பட்டாலும் பெருசாக தெரியாது. மெயின்டைன் பண்ணுறதுக்கும் நல்லா நீட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்கோம். அடுத்தது வந்து நிறைய பேர் கேட்குறது பெட்ரூம். பெட்ரூம் வந்து ஒரு பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் 10/16 கொடுத்துருக்கோம். ஸோ 10/16 டோர் வந்து உங்களுக்கு ரூம் டோர் எல்லாம் நாட்டு மரம் சால் அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். அது உங்களுக்கு எந்த பீடிங்குமே இது ஆகாதுங்க. அதே மாதிரி உங்களுக்கு பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நார்மலாக வந்து கஃபோர்டு ஒர்க்கு, இந்த மாதிரி உங்களுக்கு வுட் ஒர்க்கு, நிறையா பொருள் தேவையான திங்ஸ்லாம் வச்சுக்கிற அளவுக்கு வுட் ஒர்க் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ இது நீங்கள் வாங்கி இன்றைக்கி இருக்க காஸ்மெட்டிக்கலாக பண்ணிங்கன்னா கூட இந்த காஸ்ட்டை விட அதிகமாக தான் வரும். அப்புறம் ட்ரெஸ்ஸிங் டேபிள், ஆமாங்க, ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு தனியாக கிளாஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ பெட்ரூமுக்கு கொஞ்சம் நல்லா வெளிச்சம் வரணுங்கிறதுக்காக 2 விண்டோ கொடுத்துருக்கோம். இங்கே ஒரு விண்டோ கொடுத்துருக்கோம், அந்த பக்கம் ஒரு விண்டோ கொடுத்துருக்கோம். இது என்ன சைஸ்னா வரும்? ஸோ 10/16 மாஸ்டர் 10/16. ஸோ நல்லா பெருசாகவே இருக்குங்க. மேலே கஃபோர்ட் ஒர்க் கொடுத்துட்டோம். அதுக்கு இந்த பெட்ரூமுக்கு அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்கோம். ஸோ இது டோரே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு? அவன் நிறைய பேர் டோர் வந்து சும்மா ஒரு யூபிஎஸ்ல பேர் கொடுப்பாங்க, நம்ம கொஞ்சம் லக்ஸரியாகவே கொடுத்துருக்கோம். தண்ணி பட்டாலும் ஒன்றுமே ஆகாதுங்க, அந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா நீட்டாகவே கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச் டாய்லெட்டில் நல்லா ஸ்பேசியஸாகவே இருக்குங்க. இங்கே பாருங்க, டைல்ஸ் வந்து நம்ம அந்த வால் எண்டு வரைக்குமே கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட்டு, ஷவரு, அப்புறம் சோப்பு வைக்கிறதுக்கு தேவையானது, வாஷ் பேஷனு எல்லாமே கொடுத்துருக்கோம். மேக்ஸிமம் நீங்கள் எந்த ஒர்க்குமே பண்ண வேண்டியது இருக்காது. நீங்கள் இமீடியட்டாக வந்தீங்கன்னா குடியிருக்கலாம். அதே மாதிரி டைல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா வழுக்காத அளவுக்கு பெரியவங்களாம் போனாங்கன்னா நல்லா கிரிப்புடு டைல்ஸ் தான் போட்டிருக்கோம். உட்டன் மேட் ஃபினிஷிங் சொல்லுவாங்க. தண்ணி பட்டாலும் உங்களுக்கு இதாகாது, அழுக்கு பட்டாலும் தெரியாதுங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வீட்டில் பெரும்பாலும் உமன்ஸ் இருக்கிறவங்க வந்து கிச்சனை தான் பெருசாக பார்ப்பாங்க. ஸோ கிச்சனில் வந்து நீங்கள் ஹால் பெருசாக இருக்கிறதுனால இங்கே டைனிங் வேணாலும் போட்டுக்கலாங்க. கிச்சன் உங்களுக்கு மாடலர் கிச்சனாக கொடுத்துருக்கோங்க. ஸோ 11/8 நல்ல ஸ்பேஸாக இருக்குது உள்ள. ஆமாங்க, நீங்கள் உள்ளே வந்து வரும்போதே அந்த கிச்சனுக்கான ஸ்பேஸ் நல்லாவே கொடுத்துருக்கோம். கிச்சன் வந்து 11/8. இதில் உங்களுக்கு சிமினி, இன்னைக்கு இருக்க ட்ரெண்டில் சிமினியில் வந்து உங்களுக்கு அந்த கரைப்படாத அளவுக்கு பண்ணியிருக்கோம். கஃபோர்டு ஒர்க்கு மேக்ஸிமம் மீதி இருக்கிற எல்லா ஏரியாவுமே கஃபோர்டு கவர் பண்ணியிருக்கோம். கீழே கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருக்கிறவங்க யூஸ் பண்ணுறதாலும் கீழே வைக்கிறது, அப்புறம் மேலே தேவையான பொருள் இருக்குது, காய்கறி வெட் பண்ணுற பொருள், எல்லாமே வச்சுருக்குங்க. நீங்கள் எந்த பொருளுமே நீங்கள் தனியாக போய் பார்த்து வாங்க வேண்டிய அவசியம் இருக்காதுங்க, எல்லாமே இருக்குங்க எக்ஸாக்டாக. அது போக உங்களுக்கு இந்த பாத்ரூமில் வந்து கிச்சனில் வந்து தண்ணி வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு தனியாக ஃபீடிங் கொடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாமே ஒரு கஸ்டமராக நம்ம என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவாங்கிற பார்த்து பண்ணியிருக்கோம். அதே மாதிரி டைல்ஸுமே உங்களுக்கு அந்த வால் எண்டு வரைக்குமே கொடுத்துருப்போம்.
கிச்சனுக்கும் வெளிச்சம் இருக்கிறதுக்காக 2 வெண்டிலேஷன் கொடுத்துருப்போம். இங்கே ஒரு வெண்டிலேஷன் கொடுத்துருப்போம், இங்கே ஒரு வெண்டிலேஷன் கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் இந்த வீடை பொறுத்த வரைக்கும் எந்த ஒர்க்கும் நீங்கள் பண்ண வேண்டியது அவசியம் இருக்காது. மேலே ஃபுல்லாகவே கவர்ட் ஒர்க் பண்ணியிருப்போம், எல்லா பக்கமே கவர் பண்ணியிருப்போம். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுடைய திங்ஸ் மட்டும் எடுத்து வந்து வச்சுட்டு குடியிருந்துக்கலாம். ஸோ இந்த கிச்சனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பெட்ரூம், அது கிட்ஸ் பெட்ரூம் 10x11 பண்ணியிருக்கோம். ஸோ 10x11 பெட்ரூம், அதுக்குமே உங்களுக்கு அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்கோம். ஸோ 10x11 இந்த பெட்ரூமுக்கு மேலே கஃபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த பெட்ரூமுக்கு 2 ஜன்னல் நல்லா காற்று வரக்காக கொடுத்துருக்கோம். பெயிண்டிங்லாம் பார்த்தீங்கன்னா 2 கோட்டு பட்டி அடித்து ப்ரைமர் அடித்து கலர் கொடுத்துருக்கோம். இந்த டைல்ஸுக்கு ஏற்ற மாதிரி கான்ட்ரோசியாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக. ஸோ இதுக்குமே கஃபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம், இதுக்குமே அட்டாச் டாய்லெட். இந்த டோருமே பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்கும். இதுலேயுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ் எல்லாமே நம்ம மேலே வரைக்குமே ஒட்டியிருப்போம். கீழே வந்து கொஞ்சம் அழுக்கு படுக்கிறதுக்காக கொஞ்சம் டார்க் கலர் கொடுத்து மேலே லைட் கலர் கான்ட்ரோசியாக கொடுத்துருப்போம். இதுலேயும் உங்களுக்கு ஷவரு, வாஷ் பேஷனு, வெஸ்டர்ன் டாய்லெட்டு, துணி வாங்கி போடுறது எல்லா பொருளுமே இருக்குங்க. ஸோ நீங்கள் ஒரு பெரிய லக்ஸரியான வீடு பார்க்குறீங்க, இடம் வாங்கி வீடு கட்டுற டைம் இல்லைன்னா இந்த வீடை நீங்கள் இமீடியட்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ உடனே பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உடனே குடி வரலாம். இந்த மாதத்துக்குள்ளே குடி வரணும், இந்த வாரத்துக்குள்ளே குடி வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடு சூப்பரான வீடாக இருக்குங்க. அதே மாதிரி வீடை சுற்றி எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னு காமிச்சிடுறேன். இப்போ நிறைய பேர் கட்டி விற்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா பக்கத்து வீடோட ரொம்ப கான்சிஸ்டாக கட்டியிருப்பாங்க, போக முடியாது. ஸோ நம்ம வீடு அப்படி இருக்காதுங்க. தாராளமாக நீங்கள் பெயிண்ட் ஒர்க்கு, ப்ளம்பிங் ஒர்க்கு, ஏதாவது ஒர்க் இருக்குது அப்படின்னா தாராளமாக உள்ளே போய் பார்க்கலாங்க. காமிக்கிறேன். ஸோ நம்ம வீடு போர்ட்டிகோ இந்த அளவுக்கு இருக்குன்னா சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 4 அடி கேப் இருக்குங்க. இங்கே வந்து பாருங்கள். இப்போ இதுதான் காம்பவுண்ட் வால், இது வந்து வீட்டினுடைய இதுங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் 4 அடி கேப் இருக்குங்க. இங்கே வந்து நீங்கள் துணி துவைக்கிறது, சைடில் துணி காய போடுறது, வேஸ்ட் வாட்டர் வெளியில் போகிறது, சுற்றி பார்த்தீங்கன்னாவே கேப் விட்டுருவோம். நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா இதை வந்து ரொம்ப கன்சிஸ்டாக கட்டியிருப்பாங்க. இப்போ இது எல்லாமே நம்ம கட்டின வீடுனால இந்த வீட்டுக்கும் எவ்வளோ கேப் இருக்குன்னு பாருங்கள், இந்த வீட்டுக்கும் எவ்வளோ கேப் இருக்குன்னு பாருங்கள். ஸோ பின்னாடி உங்களுக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்துடும். சில பேர் வந்து போர்ட்டிகோல தண்ணியை மிதிச்சுட்டு வரக்கூடாது அப்படிங்கிறக்காக இண்டிவிஜுவல் போர்வெல், தண்ணி தொட்டி எல்லாமே பேக் சைடில் கொடுத்துருக்குங்க. ஸோ டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இருக்காது. அதுபோக இந்த பக்கம் ஒரு அவுட்டர் டாய்லெட் கொடுத்துருக்குங்க. ஸோ அவுட்டர் டாய்லெட் இந்தியன் தான். இன்றைக்கி நிறைய பேருக்கு அவுட்டர் டாய்லெட் கம்பல்சரி தேவைப்படுது. ஏதாவது நம்ம திஸ்டிக்கு போகிறோம், இல்லை ஹேர் கட் பண்ணிட்டு வரோம் அப்படின்னா அவுட்டர் டாய்லெட் கம்பல்சரி கொடுத்துருங்க. அதே மேலே ஸ்டேர் கேஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்டேர் கேஸ் எல்லாமே சும்மா டைல்ஸ் மாதிரி போடுவாங்க. நாங்கள் கிரானைட் கல்லாவே போட்டிருக்கோங்க. மழைக்கெல்லாம் பெஞ்சாலுமே உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராதுங்க. பெரியவங்க நடக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் சுற்றி நம்ம இப்போ இங்கேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமே வீடுங்க. மேடம் அது ஃபுல்லாக காட்டுங்க. சுற்றி ஃபுல்லாக நம்ம வீடை சுற்றி இருக்கிற வீடு தாங்க இது ஃபுல்லாகவே. ஸோ நீங்கள் பெரிய ஒரு 300-350 வீடுகள் இருக்கிற கம்யூனிட்டிக்குள்ளே தான் இந்த நீங்கள் வீடை பார்க்குறீங்க. அதே மாதிரி இந்த ஸ்டேர் கேஸ் எல்லாமே எஸ்எஸ்ல போட்டிருக்கோம். இப்போ வெளியில் போடும்போது சில பேர் எம்எஸ்சில் போடுவாங்க, மழை பெஞ்சால் துரு பிடிச்சிடும். இது அந்தளவுக்குலாம் இருக்காதுங்க. அதே மாதிரி நீங்கள் ஃப்யூச்சரில் மேலே நீங்கள் 2 ஃப்ளோர் எடுக்க போனாலும் இந்த பில்லர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருக்கோம், மேலே வேணாலும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி துணி துவைக்கிறதுக்கு கல் தனியாக இருக்குங்க. இங்கே தனியாக பைப் கொடுத்துருக்கோம். நீங்கள் அப்புறம் துணி காய போகிற கம்பி வேணாலும் ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துடலாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தாச்சுங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா 3 BHK அந்த பக்கம் வீடு இருக்குங்க. இந்த பக்கம் பாருங்கள், அப்படியே காமிங்க மேடம். ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியா. அங்கே ஒரு வாட்டர் டேங்க் கட்டியிருக்கோம். வாட்டர் டேங்கு அந்த பக்கம் ஃபுல்லாக வீடுகள் தான். இந்த பக்கம் நீங்கள் வியூ பார்த்தீங்கன்னா அப்படியே டேரெக்டாக வீட்டு பக்கம் பார்த்தீங்கன்னா ஊட்டியினுடைய வியூ லொக்கேஷன் இருக்கும். ஊட்டி, குன்னூர், மஞ்சூர் அந்த ஏரியா ஃபுல்லாக நல்லா தெரியுங்க. ஸோ நம்ம அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீடு அப்படியே பக்கா சுற்றி காட்டு. ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க, நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான். ஸோ நீங்களே ஒரு வீடு கட்டினா கூட ஸோ ஏதோ ஒன்று மிஸ் ஆகிடும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே மிஸ் ஆகலை. நம்ம என்னென்ன நினைக்கிறோமோ அதுக்கு மேலே தான் வந்து எல்லாத்தையும் டெவலப் பண்ணியிருக்காங்க. மெயினாக வந்து அதை சுற்றி இருக்கிற அந்த கேப் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக இருக்குது. ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த வெளிச்சமோ ஏர் சர்க்குலேஷன் ரொம்ப முக்கியம். சுற்றி சூப்பராக வந்து கட்டியிருக்காங்க. உள்ளேயும் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே வென்டிலேஷன் வந்து நல்லாவே இருக்குது. ஸோ இதுவே வந்து ஒரு வீட்டுக்கு வந்து செம்ம பாசிட்டிவான வைப் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, உள்ளே போட்டுக்கிற டைல்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து பக்காபடியாக. மெயினாக வந்து நம்ம கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா மாடுலர் கிச்சன். ஸோ இந்த மாதிரி மாடுலர் கிச்சன் போனீங்கனாலே ஒரு 1 லட்ச ரூபா 80,000 ஆகும். ஸோ இதுவே ஒரு காஸ்ட். அது மட்டும் இல்லை, உள்ளே நம்ம பெட்ரூமில் ஒரு கபோர்டு அடிக்கிறனால அதுவே ஒரு காஸ்ட் ஆகும். ஸோ டிவி யூனிட் போனால் அதுவே ஒரு 1 லட்சம் ஆகும். ஸோ இதெல்லாம் கணக்கு பண்ணினாலே இது எங்கேயோ போயிடும். ஒரு 5-6 லட்சம் கிட்ட இந்த ஒரு இன்டீரியர் வரைக்கும் போயிடும். பட் இது எல்லாமே சேர்த்து சூப்பரான ஒரு வீடு பக்காவாக ஒரு பட்ஜெட்டில் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஓகேண்ணா, சூப்பராக எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்தேன். இப்போ வந்து வெளியூர்லேருந்து வராங்க. ஸோ அவங்க எப்படி வரலாம், ஸோ எப்படி இங்கே வந்து பார்க்கலாம், ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரி ஆஃபர்ஸ் இருக்குது, லோன்லாம் எப்படி, அவங்களுக்கு இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆனால் இப்போ இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் காரமடை டீச்சர்ஸ் காலனிங்கிறது இன்னைக்கு கோயம்புத்தூர் டு ஊட்டி ரோடு எல்லாருக்குமே மேக்ஸிமம் தெரியும். இப்போ சென்னை, பெங்களூர், மதுரை, திருச்சி, ஆல் ஓவர் தமிழ்நாடு, ஆல் ஓவர் இந்தியாவில் நீங்கள் எங்கே ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சாலும் கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட ஏன் எல்லோரும் விரும்புகிறாங்கன்னா, இங்கேருந்து மொட்டமல்லேருந்து பாருங்கள் அப்படியே குன்னூர்,
கோத்தகிரி மஞ்சூர் So, தெரியும். அந்த இப்போ நீங்க east பகல்ல பார்க்கறத விட நைட்டு பார்த்தீங்கன்னா அங்கங்க லைட் லைட் எது நல்லா ஸோ தெரியும். நம்ம வீடு வாங்குறங்கிற எல்லாருக்கும் ஒரு கனவு இருந்தாலும் எந்த லொக்கேஷனில் வாங்க போகிறோங்கிறதா. இப்போ நிறைய பேருக்கு ஐடி கம்பெனிக்கு வாங்க பக்கத்தில் வாங்கினா பிடிக்கும், சில பேருக்கு ஏர்போர்ட் பக்கத்தில் வாங்கினா பிடிக்கும், சில பேருக்கு நல்ல பிளசண்டான ஏரியாவில் Pleasant-ஆ இருந்தாலும். இருக்கும். ஸோ அந்த மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு இந்த வீடு வந்து ரொம்ப சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க. நீங்கள் வீடு வாங்கணும்னு நினைக்கும் போது முதல் கொஸ்டின் கஸ்டமர் என்ன நினைப்பாங்கன்னா, சுற்றி வீடு இருக்கா, நம்மளுக்கு பயம் இல்லாமல் இருக்கா. ஸோ நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியாங்க. ஒரு 300 வீடு 350 வீடு இங்கே குடியிருக்கிறாங்க. கட்டிக்கிட்டுலாம் இல்லை, குடியிருக்கிறாங்க. உள்ளேயே மளிகை கடை இருக்குது, சின்னதாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது எல்லாத்துக்குமே இருக்குங்க. மெயின் ரோடு டீச்சர்ஸ் காலனி பஸ் ஸ்டாப்பை நீங்கள் ஒரு 5 to 10 மினிட்ஸில் ரீச் பண்ணிடலாம். அதே மாதிரி ஒரு பிளசண்டான ஏரியாவில் அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு விஷயம் நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரியல, இன்றைக்கி வீடு கட்டி விற்கிறவங்க ஃபுல் ஏரியாவை கவர் பண்ணி தான் விற்கிறாங்க. ஆனால் நம்ம வீட்டில் 4 அடி 3 அடி ஏன் கேப் கொடுத்துருக்கோம்னா, நாளைக்கு ஏதோ பிளம்பிங் ஒர்க்கோ பெயிண்டிங் ஒர்க்கோ ஏர் சர்க்குலேஷன் வரணுங்கிறதுக்காக நம்ம கஸ்டமருக்கு இதெல்லாம் தேவை அப்படிங்கிறத பார்த்து பார்த்து கட்டியிருக்கோம். இன்றைக்கி நிறைய பேர் நீங்கள் வீடு கட்டி விற்கிறவங்கள 99% நீங்கள் வீடியோ பார்த்துட்டு யாராவது வீடு பார்த்துருந்தா நீங்கள் கமெண்ட்லேயே சொல்லுங்கள். நிறைய பேர் காம்பவுண்ட் வாழை ஒட்டுன மாதிரியே இருக்கும், ஒரு அடி தான் கேப் இருக்கும். நாளைக்கு ஏதாவது ஒர்க் இருந்தால் கூட அதை போய் பக்கத்து வீட்டு செவத்தில் போய் நின்று வேலை பார்க்கணும். ஆனால் இந்த வீடு அப்படி பண்ணலை. நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, உங்களுக்கு எது இருந்தால் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கஸ்டமருடைய அனலைஸ் பண்ணி தான் இந்த வீடை கட்டியிருக்கோம். ஸோ இந்த வீடு வந்து நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி பிடிக்கும். கோயம்புத்தூர்லேருந்து வரவங்க கோயம்புத்தூர் to ஊட்டி ரோட்டில் வந்தீங்கன்னா காரமடை டீச்சர்ஸ் காணி, அங்கேருந்து நீங்கள் ஒரு 5 to 10 மினிட்ஸில் ஆட்டோலையோ உள்ளே டவுன் பஸ் வருது, நம்ம சைட்டு ஆர்ச் வரைக்குமே டவுன் பஸ் வருதுங்க, அங்கே வந்துக்கலாம். இல்லை ஊட்டியிலேருந்து வர்றவங்க மைசூர் பெங்களூர் வழியாக ஊட்டி வெளியே வந்தாங்கன்னா மேட்டுப்பாளையத்துக்கு அடுத்து காரமடை டீச்சர்ஸ் காலனிங்க. டீச்சர்ஸ் காலனி பஸ் ஸ்டாப்லேருந்து நீங்கள் டவுன் பஸ்லேயே வரலாம். இல்லை ஆட்டோ காரு 2 வீலரில் வந்தீங்கன்னா 10 நிமிஷத்தில் வந்துடலாம். இந்த வீடு ஒரு 3 to 4 வீடு தான் இருக்குது. முடிஞ்ச அளவு சீக்கிரமாக விசிட் பண்ணி இந்த வீடை உடனே புக் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த வீடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த வேலையும் உங்களுக்கு இருக்காது. ஸோ இமீடியட்டாக ரிசர்வ் பண்ணிங்கன்னா நீங்கள் பால் காய்ச்சற டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ரிசர்வ் பண்ணிவிட்டு உடனே குடி வந்துடலாம். உங்களுக்கு டைம் இல்லாட்டாலும், இல்லை அடுத்த மாதம் மேரேஜ் வச்சுருக்கேன், அடுத்த மாதம் அப்ராட் போகிறேன், எங்கள் வயசான அப்பா அம்மா இங்கே இருக்கணும் அப்படின்னாலும் சேஃப்டியான ப்ராப்பர்ட்டி உடனே விசிட் பண்ணி பாருங்கள், உடனே புக் பண்ணுங்கள், உடனே ரிசர்வ் பண்ணி வீடு பால் காய்ச்ச குடிவாங்க. ஓகே, இப்போ லோன் ஆப்ஷன் எப்படின்னா? மேடம் சார், இந்த சைட்டு இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் 58 லட்ச ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம். நம்ம சேனல் பார்த்துட்டு வரக்கு ஒரு பெஸ்ட் நெகோசியேஷன் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் இன்றைக்கி இந்த லே அவுட்டுக்குள்ளே ஒரு 3.5 சென்ட் இடம் வாங்கி வீடு கட்டினாலும் இங்கே சென்ட் 7 லட்ச ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க. 3.5 சென்ட் இடம் ஒரு 1250 ஸ்கொயர் ஃபீட் இன்டீரியர் மாடலர் கிச்சனு பிளான் அப்ரூவல் காம்பவுண்ட் வால் எல்லாம் கட்டினீங்கன்னாவே இன்றைக்கி 58 லட்ச ரூபா கால்குலேஷன் போட்டு பார்த்துட்டு வாங்கிக்கலாம். ஸோ இந்த 58 லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு லோன் எலிஜிபிலிட்டி இருந்தால் 5 லட்ச ரூபா முன்பணம் கொடுத்துட்டு மீதி 53 லட்ச ரூபா லோன் போட்டுக்கலாம். மாதம் ஒரு 40 to 42,000 இஎம்ஐ வரும். ஸோ லோனுங்கிறது உங்களுடைய இன்கமே பேஸ் பண்ணி லோன் கொடுப்பாங்க. பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸ் ஐடி சேலரி இருந்தால் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகுதா, கையில் சம்பளம் வாங்குறவங்களுக்கும் லோன் பண்ணலாம். பட் அவங்களுக்கு லோன் மேக்ஸிமம் கிடைக்காது, ஓரளவு நம்ம லோன் பண்ணலாம். இல்லை இது மாதிரி எங்களுக்கு பட்ஜெட் கம்மியாக வேணும் அப்படின்னா வாங்கி கட்டுற அளவுக்கு நம்மக்கிட்ட ப்ராப்பர்ட்டி இருக்குது. நீங்கள் நேரடியாக கால் பண்ணிவிட்டு வாங்க. ஏன்னா இன்றைக்கி எல்லாருக்குமே வீடு வாங்கணுங்கிற ஒரு கனவு இருக்குங்க. கோயம்புத்தூரில் ப்ராப்பர்ட்டி காஸ்ட்டு சாருடைய சேனலில் நிறையா போட்டிருக்கேன். இன்னையிலேருந்து நிறைய அப்ரிஷன் ஆகிட்டே இருக்குது. நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா இதே ஏரியாவில் நீங்கள் இன்னும் ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு வாங்கினீங்கன்னா 70 to 80 லட்ச ரூபா இதே வீடு வருங்க. ஸோ இமீடியட்டாக பர்ச்சேஸ் பண்ணிடுங்க. ஒருவேளை நீங்கள் வீடு வாங்க முடியாட்டாலும் இடம் வாங்கி கூட வச்சுட்டு வீடை மெதுவாக கூட கட்டுங்க. ஸோ சாருடைய சேனல் பார்த்துட்டு வரவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆஃபர், பெஸ்ட் நெகோசியேஷன் இருக்குது. கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு வாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடாக லீகலோ இல்லை டிடிசிபி அப்ரூவல் எப்போ வாங்கியிருக்கோம், எவ்வளோ லோன் கிடைக்கும், எப்படி வரணும், லோன் வாங்கினா அதை எப்படி கட்டலாம், எல்லா ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுட்டு கூட நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். ப்ராப்பர்ட்டி புள்ளி டிடிசிபி அப்ரூவல் இருக்குங்க. ஸோ லோனும் உங்களுக்கு மேக்ஸிமம் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ அண்ணன் வந்து இதுக்கு மேலே ஃபுல் டீட்டெயில் வந்து சொல்லிட்டாங்க. இதுக்கு பிறகு எந்த கேள்வியும் இல்லை. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரெடி டு மூவ் இதே மாதிரி செட்டப்பில் ஒரு 4 வீடு தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து உடனே இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா அந்த 4 வீட்டில் ஏதாவது ஒன்று சொல்லி புக் பண்ணி, வெளியூரில் இருக்கிறவங்களா இருந்தாலும் டக்குன்னு புக் பண்ணி உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருக்குன்னா ஒரு டோக்கன் மாதிரி புக் பண்ணிட்டு கூட இமீடியட்டாக வந்து பார்த்துட்டு ஓகேன்னா நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்துடலாம். ஸோ நான் இப்போ திரும்ப ஏன் சொல்கிறேன்னா, வீடுங்கிறது எல்லாருக்குமே ஒரு கனவு. நீங்கள் வாங்கி கட்டி ஒவ்வொரு விஷயமும் டைல்ஸ் இது போடலாமா அது போடலாமா, அதுக்கு டைம் ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா இந்த வீடை உடனே புக் பண்ணிடுங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ நான் அண்ணனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குறேன். இந்த இடம் மட்டும் இல்லை, ஸோ கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோடு அவினாசி இந்த சரௌண்டிங் எந்த ஒரு லேண்டோ இல்லை வீடோ என்ன ஒரு டவுட்டாக சரி வாங்கணும்னு சொல்லி வாங்கவும் விற்கவும் எதுவாக இருந்தாலும் அண்ணனை கான்டாக்ட் பண்ணி போதும். ஸோ ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸில் சூப்பராக உங்களுக்கு பக்காவாக எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் முடிச்சு கொடுத்துருவாரு. ஸோ எல்லாத்தையும் டீட்டெயிலாக ஒரு நம்பர் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மறக்காம ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. மெயினாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இந்த மாதிரி சூப்பரான ஒரு ஊட்டி கீழே ஒரு நீங்கள் வாங்காட்டாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டிருந்தாலோ இல்லை தேடிக்கிட்டு இருந்தாலோ இந்த வீடியோவை கண்டிப்பாக மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு ஒரு சில விஷயங்களை நம்ம கைட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவோம். ஓகே, நன்றி நன்றி, தேங்க்யூ.